पूरे गए हुए हैं कोई सवारी कितनी थी அகமதாபாத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பயணிகள் விமான விபத்து தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் விமானப்படை விமானி ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அகமதாபாத்திலிருந்து டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் ஏர் இந்தியாவினுடைய பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 242 பயணிகளோடு இந்த விமானம் விபத்திற்குள்ளாக இருக்கிறது. மேடே கால் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அழைப்பு விடுக்கப்பட்டும் அதற்கு பதிலளிக்க முடியாமல் ஏடிசி தவிர்த்திருக்கிறது. இந்த சூழலை எப்படி பார்க்கணும்? ரொம்ப துரதிருஷ்டவசமான ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். இது இவ்வளவு லைஃப் லாஸ் ஆயிருக்கு. ரொம்ப டேக் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா இம்மீடியட்டா அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி. ஏன்னா அதுக்கு டைம் ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமாகும். அதனால மேடே கால் வந்திருக்குன்னா இப்போ அது ஒரு இண்டிகேஷன் ஏதோ ஒரு மேஜர் எமர்ஜென்சி ஆயிருக்கு. கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கலாம், டெக்னிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சபட்டாஜ் கூட ரூல் அவுட் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால இம்மிடியட்டா டேக் ஆஃப்க்கு அப்புறம் ஆயிருக்கிறதுனால அது ஒரு கிரேவ் கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி. அதில் ரெக்கவர் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது பிளாக் பாக்ஸ் கிடைச்சி அது ஃபுல்லாக ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்களால சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்மளால எதையுமே இது என்ன ரீசன்ங்கிறது சொல்ல முடியாது. இப்போ போயிங் 787 மாதிரியான விமானங்கள் அப்படிங்கிறது உயர் தொழில்நுட்பம், பாதுகாப்பு சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு விமானம் தான். ஸோ அது ஒரு டேக் ஆஃபுக்கு முன்னாடி எல்லா விதமான சோதனைகளும் செய்த பிறகாகத்தான் ஒரு பயணிகள் விமானம் டேக் ஆஃப் ஆகும். இந்த விமானத்தில் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? எல்லா ஏர்லைன்ஸ் எல்லா விமானங்களுமே இந்த காலத்துல ரொம்ப சேஃப்டி மெக்கானிசம் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதனால அதே சமயத்துல ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபிளைட்டுக்கு ரெடி ஆகும்போது எல்லா விதமான சேஃப்டி செக்ஸ், மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், பல விதமான செக்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் பாஸ் பண்ணி ரெடி ஆகும்போது ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதையும் மீறி இதெல்லாம் ஒரு மெஷின்ஸ் தானே. இந்த மெஷின்ஸ்ல ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். அந்த ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ்லயும் இந்த மாதிரி ஆகும்போது அது ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். இது குறிப்பா குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளார வீடுகள், கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த பகுதியிலும் பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு டேக் ஆஃப் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும் போது அதை வேறு வழிகளில் விமானத்தை பாதுகாப்பதற்கான வழிகள் என்பது கிடையவே கிடையாதா? ஜென்ரலா மேனேஜபிள் எமர்ஜென்சினா பைலட்ஸ் அதை மெனுவர் பண்ணி அதை சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிட முடியும். ஆனா கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிங்கும் போது அதுக்கு ரியாக்ஷன் டைமே செகண்ட்ஸ்ல இருக்கு. அதனால அது ரொம்ப கஷ்டம் இருந்தது. ரெண்டாவது அதுக்காக தான் மெயினா ஏர்போர்ட்ஸ்லாம் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஜோன்ஸ் பனல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஜென்ரலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாப்புலேஷன் டென்சிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கு. அதனால ஆனால் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மிங்கிறதுனால அதை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆகும்போது அப்புறம் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஓ, பிளாக் பாக்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் தான் நமக்கு விபத்திற்கான முழுமையான காரணங்கள் தெரிய வருமா? ஆமா, கட்டாயமா போர்ட் ஆஃப் என்கொயரி நடத்துவாங்க சிவில் ஏவியேஷன்ல. அப்புறம் பிளாக் பாக்ஸ் அதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்களால எதுவுமே சொல்ல முடியும். மற்ற ரெக்கார்ட்ஸும் இருக்கும், ஆனா அதெல்லாம் முக்கியமான ஒரு தடயங்கள் தேவை. நம்ம கடந்த காலங்களில் இது போன்ற விமான விபத்துக்கள் இருந்து நாம கற்றிருக்கக்கூடிய பாடம், இனி இப்படி ஒரு விபத்துக்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லையும் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணப்படுது. ஆனாலும் கூட இது போன்ற விபத்துக்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னும் போது அதற்கான இன்னும் உரிய தொழில்நுட்பங்கள் தேவைன்னு பார்க்க வேண்டியிருக்கா? தவிர்க்க முடியாதுங்கிறதுல எவ்வளவு சேஃப்டி ப்ரொசீஜர் கொண்டு வந்தாலும் கம்ப்ளீட்டா 100% ஆக்சிடென்ட் ஃபெயிலியர்ஸ் ரூல் அவுட் பண்ணுங்கிறது அது அந்த மாதிரி எதிர்பார்க்கறது ஒரு ரியலிஸ்டிக் கிடையாது அது. அதனால ஆனா இப்ப இந்த மாதிரி சான்சஸ் வந்துட்டு 1% கம்மின்னா அது ஒரு ரிலையபிள் சேஃப்டி மெக்கானிசம் எல்லா இதுலயும் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு 0.5%, 0.1%ங்கிற கேட்டகரியில வரும்போது இது ஒரு அன்பார்ச்சுனேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்கணும்.
கிட்டத்தட்ட 8000 மணி நேரத்திற்கும் மேலாக விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்ட விமானிகள் தான் இந்த விமானத்தை இயக்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அவசர அழைப்பு கடைசி நிமிடத்தில் ஒரு மேடே கால் மாதிரியான ஒரு அவசர அழைப்பு கொடுத்தும் கூட விபத்திலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன முதற்கட்டமா என்ன காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு? அவங்களால ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஏதோ சபட்டாஜ் இருந்தாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தெரிய வராது. ரொம்ப ஆனா அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுங்கிறது தான் புரியுது. அதுக்காக தான் மேடே கால் வருது. உடனே ரெக்கவர் பண்ண உடனே இல்ல உடனே ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர் தேவைங்கிறது பாக்குறாங்க. ஏர்கிராஃப்ட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்திருக்கு. அது உடனே ரெக்கவர் பண்ண முடியாம ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ முதற்கட்டமா அங்க இருக்கக்கூடிய அங்க மீட்பு பணிகள் என்பது நடக்குது. பொதுவா இந்த மாதிரி விமானங்கள்ல ஏற்படக்கூடிய தீ விபத்து நடந்தா அது சாதாரண தீயணைப்பு வாகனங்கள் மூலமா தண்ணீரை கொண்டு அணைக்க முடியாது. அதற்கான ஸ்பெஷல் ஃபோம்ஸ் தேவை அப்படிங்கிற ஒன்றும் சொல்லப்படுது. அது என்ன தொழில்நுட்பம்? அது எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் இது இருக்கு. அது ஏன்னா மெயினா வந்துட்டு இது பெரிய தீ விபத்து மாதிரி ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிஜனை ஸ்டாவ் பண்ணும். ஆக்சிஜன் இல்லாம போச்சுன்னா ஃபயர் உடனே அது அடங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த ஃபோம்லாம் அதுக்கு யூஸ். அதை உடனே அது செக்யூர் பண்ணி அந்த ஆக்சிஜன் கிடைக்காம ஒரு ஸ்டாவ் பண்றதுனால அந்த தீயெல்லாம் அணைக்க முடியும் நம்மளால. அதனால இதுக்கான பலவிதமான தீயணைப்பு என்ஜின்ஸ் மெஷின்ஸ் எல்லாமே ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும். உடனே அவங்க ரஷ் பண்ணி அதை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பறக்கக்கூடிய விமானம், லண்டனினுடைய காட்விக் ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடிய விமானம். ஸோ அந்த விமானத்தில் எவ்வளவு மிக அதிகமாக பயணிகள் உட்பட உடைமைகள், அதே நேரத்தில் 9 மணி நேர பயணத்துக்கு தேவையான ஃபியூல் அப்படிங்கிறதும் அதில் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு தானே அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, ஏர்கிராஃப்ட் வந்துட்டு 50% மேல அதனுடைய வெயிட்டே ஃபியூல் வெயிட் தான். அதுவும் டேக் ஆஃப்னா ஃபுல் ஃபியூல்ல இருந்திருக்கும் அது. அப்ப அதனால அது கிராஷ் ஆகும்போது